வெல்கம் டு ஆத்மா. வினை விதைக்கும் வழியில் விதி நடக்கும், விதி நடக்கும் வழியில் நாம் நடக்க வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்ட விதி கடமையை செய்வது, ஆனால் அதன் பலனை ஆண்டவனிடமேயே விட்டுவிட வேண்டும். சிவராமனை சந்திக்க வந்த ஜோசியர் ஜோதிடத்தையும் விதியையும் முன்னிறுத்தி சில ஆலோசனைகளை சொன்னார். அந்த ஆலோசனைகள் சிவராமனின் வாழ்க்கை பயணத்தை வேறு திசைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய சக்தியை பெற்றிருந்தது. தன்னை விட பாதி வயது குறைவான பெண்ணை தான் திருமணம் செய்ய போகிறேன் என்று கூற மகனுக்கு அது எரிச்சலூட்டியது. தன் மகனுடைய விருப்பம் இல்லாமல் சிவராமனின் திருமணம் நடந்ததா? வாருங்கள் ஆத்மாவிற்குள் செல்லலாம். சார். யாரே? வணக்கம் சார். ஓ, ஜோசியரா? வாங்க நல்லா வாங்க. இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் சொன்ன மாதிரி கோயிலில் பிச்சை எடுத்து அன்னதானம் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்க ஜாதகத்தையும் உங்க பையன் ஜாதகத்தையும் பார்த்தேன். அப்படியா? சார், உங்க பையனுக்கு ராகதசை நடக்குது. அவன் உங்களை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. அவன் இங்க வந்தானா குடும்பத்துல குழப்பம் வந்து குடும்பமே ரெண்டாயிரம். அப்படியா? எங்க இருந்தாலும் என் பையன் நல்லா இருக்கணும். ஆனா உங்க ஜாதகத்துல குரு உச்சத்துல இருக்கான். உங்களுக்கு கல்யாண யோகம் கூடி வரப்போகுது. கல்யாணமா? இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கல்யாணம்னா வெளியில கேட்டா சிரிப்பாங்க. சார், 110 பேருக்கு இந்த மாதிரி ராஜயோகம் வரும். நீங்க உங்க ஜாதகத்துக்கு ஏற்றபடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ஆயுசு கூடும், மன நிம்மதி கிடைக்கும், செல்வம் சேரும், ஆனந்தம் தாண்டவமாடும். என்ன ஜோசியர, டிவியில ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்றீங்க? இதுக்கு மேல கல்யாணம் பண்றங்கிற ஐடியாவே இல்ல. வயசான காலத்துல உங்களுக்கு ஒரு துணை வேணும், அதுவும் நம்பிக்கையான துணை வேணும். வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நம்ம நினைக்காதெல்லாம் நடந்துரும். அதுதான் விதி. என்ன ஜோசியர சொல்றீங்க? சார், இருக்க போற ஒவ்வொரு நாளையும் நல்லா அனுபவிச்சு சந்தோஷமா வாழணும். மற்றவங்களையும் சந்தோஷமா வாழ வைக்கணும்னு சொல்ல வர்றேன். எதுவும் நம்ம கையில இல்ல, எல்லாம் அவன் செயல். நீங்க நினைச்சாலும் நடக்க போறத தடுக்கிற சக்தி நமக்கு கிடையாது. இத்தனை வயசுக்கு அப்புறம் எவன் எனக்கு பொண்ணு கொடுப்பான்? உங்களுக்கு இருக்கிற ஆஸ்திக்கு நான் நீனு போட்டி போட்டு வருவாங்க. ஆனா அதை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி எந்த ஜாதகம் பொருந்தி வருதோ அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. வந்தா வரட்டும், வராட்டி விட்டுருங்க. என்னமோ நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் சரியா வரும்னு தோணல. சார், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? 10க்கு 10 சரியா பொருந்திய ஒரு ஜாதகம் என்கிட்ட வந்திருக்கு. பாத்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. அந்த பொண்ணோட போட்டோ பாக்குறீங்களா? இந்த பொண்ணா? இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியுமே. உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த பொண்ணோட பெரியப்பா பையன் தான் கொடுத்தான். இந்த பொண்ணோட அம்மா அப்பா கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டதால இவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம். இப்ப இந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்குது. ஜோசியரே, அந்த பொண்ணுக்கு 30 வயசு இருக்கும், எனக்கு 64 வயசு ஆகுது. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணா எல்லாரும் என்ன கேலி பண்ண மாட்டாங்களா? சார், இந்த உலகம் இருக்கே, நாம நல்லா இருந்தாலும் பேசும், நாசமா போனாலும் பேசும். நம்ம சௌரியத்துக்கு கல்யாணம் பண்றது தப்பே இல்லை. அந்த பொண்ணை நீங்க கட்டாயப்படுத்தல. அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பண்ணிக்க போறீங்க. எவன் என்ன சொல்ல போறான்? 4 பேருக்கு தெரிஞ்சு செய்யறது எதுவும் தப்பு இல்ல. அந்த பொண்ணு நீங்க வச்சிருந்தா தான் தப்பு. அந்த பொண்ணு மனசுல ஒரு கிழவனை கட்டிக்கிட்டோமேனு வருத்தப்படாதா? அதை பத்தி அவங்களே கவலைப்படல. நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு பதில் சொல்றேன். அப்படியே அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் போட்டோவும் கொடுத்துட்டு போங்க. உங்க ஜாதகம் இருக்கு, அந்த பொண்ணோட ஜாதகம் இருக்கு, நீங்களே வச்சுக்கோங்க. நல்லா யோசிங்க, நல்லதாவே யோசிங்க. வயசான காலத்துல உங்களுக்கு துணையா ஒரு பொண்ணு இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்கும். தனியா இருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் சொல்றத சொல்லிட்டேன். கேட்கறதும் கேட்காம இருக்கிறதும் உங்க இஷ்டம். அப்ப நான் வரட்டுங்களா? வரேங்க.
என்னப்பா கிரீஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இங்க பாருங்க, ஊருக்கு எப்போ வரேன்னு மட்டும் கேட்காதீங்க, வேற எது வேணா பேசுங்க. நான் சொல்ல போறத டென்ஷன் ஆகாம கேளுப்பா. எனக்கு வயசாயிடுச்சு. என்னால முன்ன மாதிரி இருக்க முடியல. தனியா இருக்கிறதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் மன உளைச்சலாவே இருக்குப்பா. மனசை ஒரு நிலப்படுத்தி ஒரு புக்கு படிக்க முடியல, டிவியில படம் பார்க்க முடியல. எந்த ஒரு சின்ன வலி வந்தாலும் செத்துருவோமோன்னு பயமா இருக்கு. நீங்க முதியோர் இல்லத்துல சேர்ந்துருங்க, நான் அப்போதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் கேட்க மாட்டீங்க. இருப்பா, அவசரப்படாத. நான் சொல்ல வந்ததை முழுசா கேட்டுட்டு உன் அபிப்பிராயத்தை சொல்லு. வாய்க்கு ருசியா சாப்பிட முடியல. அது என்னமோ தெரியல, இந்த வயசுல நினைச்சதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிடவும் பயமா இருக்கு. அதான் துணைக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா, ஒரு நல்ல வேலைக்காரனை பார்த்து வீட்டோட வச்சுக்கோங்க. வேலைக்காரனை எப்படிப்பா முழுசா நம்ப முடியும்? இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஜாதகம் பார்த்தேன், எனக்கு கல்யாண யோகம் இருக்கா. இப்போ நான் கல்யாணம் பண்ணா ஆயுள் விருத்தியாகுமா? எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஜாதகம் வந்திருக்குன்னு சொன்னார். அந்த பொண்ணு கூட எனக்கு நல்லா தெரியும்பா. அந்த பொண்ணும் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சுப்பா. எனக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. தனியா இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு கூட இருந்தா நல்ல துணையா இருக்கும்னு தோணுதுப்பா. இது தேவையா? ஏன் உங்க புத்தி இப்படி போகுது? பொம்பளை சகவாசம் தேவைப்படுதா? உங்ககிட்ட இருக்க சொத்துக்காக தான் அவ இப்படி பண்றா. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாதுப்பா. கிரீஷ், என்ன தப்பா நினைக்காதப்பா. அந்த பொண்ணு என்ன மாதிரி பாவம், தனியா அனாதையா இருக்கா. நல்ல குணம், அடக்கமானவ, அடுத்தவங்களுக்கு உதவுற குணம், எதையும் எதிர்பார்க்காத நல்ல மனசு இருக்குப்பா. வயசான காலத்துல கிருஷ்ணா ராமன் கோயில் குளம் சுத்துறது விட்டுட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? கிரீஷ், யாரும் இல்லாம தனியா ஒரு நாள் இருந்து பாரு, என் கஷ்டம் என்னன்னு புரியும். 5 வருஷமா இந்த வீட்டுல தனியா இருக்கேன். பைத்தியம் பிடிக்காத குறைதான். நீயும் இங்க வர மாட்டேங்கிற, என்னையும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. எப்போ எனக்கு சாவு வரும்னு எனக்கு தெரியல. தனிமை என்ன கொல்லுது. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. நல்ல சாப்பாட்டை சாப்பிட முடியல. ஏண்டா இன்னும் இருக்கும்னு தோணுது. ஏன்பா சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் வந்துருச்சு, அதான் இப்படி பேசுறீங்க. பா, உங்களுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது. டேய், உன்கிட்ட நான் அனுமதி கேட்கல, தகவலை சொல்றேன். இத்தனை நாள் உங்களுக்காக வாழ்ந்துட்டேன். இனிமே நான் என் சந்தோஷத்துக்காக வாழ போறேன். நீங்க எக்கடோ கேட்டு நாசமா போங்க. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. சாந்தி, நீ என் கூட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சாந்தி, நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கணும் உனக்கு நல்லா தெரியும். நீ தான் எனக்கு வழிகாட்டணும். சிவராமன் தான் எடுத்த முடிவு சரியானதுதான் என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் உறுதியாக நம்பினார். தன் மனைவியிடம் பேசிய பின்பு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார். திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் சிவராமனுக்கு காத்துக் கொண்டிருக்கும் புதிர்கள் என்னென்ன? காதலை நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் காதல் நம்மை எது வேண்டுமானாலும் செய்துவிடும். காதலில் விழுந்தால் நாம் காற்றில் மிதக்கும் காகித பறவையாக மாறுகின்றோம். சிவராமனும் அப்படித்தான்.
காட்டில் மிதக்கும் காகித பறவையாக தன்னை உணர்கிறார். நாங்கோ மாலையை மாத்திக்கோங்க. நீங்க முதல்ல மாலையை போடுங்க. எழுந்துருமா, தீர்க்க சுமங்கலியாரு. உட்காருங்க சார். உட்கார் சாந்தி. இந்தா சாந்தி. சாந்தி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உங்களை புருஷனா அடைஞ்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இனிமே நீங்க தான் எனக்கு அம்மா, அப்பா, குரு, தெய்வம் எல்லாமே. எப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. எங்க உங்க பையன் கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டீங்களா? அவர் என்ன சொன்னாரு? அவன் கிடக்குறான், விடுமா. இப்ப எதுக்குமா அவனை பத்தி பேசிக்கிட்டு? அப்பாவோட பாசத்துல பங்கு போட ஒருத்தி வந்துட்டாளேன்ற சின்ன கோபம் இருக்கதானே செய்யும். இனிமே நீங்க எந்த காரணத்தை கொண்டு அழவே கூடாது. அப்படி நீங்க அழுதா அது ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கணும். சாந்தி, இது சாதாரண வீடு. இத கோயிலா மாத்துறது உன் கையில தான் இருக்கு. இங்க பாருங்க, இனிமே உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். டெய்லி ஒரு கீரை, சூப்பு, பழங்கள் சாப்பிடணும். மாத்திரைய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கணும். மேடம், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்பேன். இனிமே நீயும் நானும் 50-50. இந்த உலகத்துல நான் ரொம்பவும் மதிக்கிற என் மனைவியோட ஸ்தானத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். அவ என்னை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டா, அது போல நீயும் என்னை கவனிச்சுக்கணும். கொடு. மகனின் சம்மதமில்லாமல் மனமுடித்த சிவராமன் இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைத்து மீதி நாட்களையும் நிம்மதியோடு கழிப்பாரா?
உறவுகள் வேண்டாம், உடைமைகள் மட்டும் போதும் என்று சொத்துக்களை கேட்கும் பிள்ளைகள் இருக்கும் வரை பெற்றோர்களுக்கு ஒருபோதும் நிம்மதி இருக்காது. சிவராமனின் மகன் கிருஷும் இதற்கு விதிவிலக்கல்ல. சிவராமன் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்று பார்க்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், வாங்க வணக்கம் வாங்க. வணக்கம். என்ன இந்த பக்கம் திடீர்னு? இதோ இங்க பக்கத்துல வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு உட்காருங்க. வந்தேன். சாந்தி, 2 காஃபி கொண்டு வாமா, லாயர் வந்திருக்காரு. அப்புறம் உங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? இருக்கு சார். தனியா இந்த வீட்டுல இருந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார். என் பையனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார். அவன் ஒரு தடவை வந்துட்டு போனா நல்லா இருக்கும். இவதான் என் மனைவி சாந்தி. வணக்கம்மா. வணக்கம் சார். குடும்பம் காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூமா. இந்தாங்க. தேங்க்யூ. சார், நேத்து உங்க பையன் கிரீஷ் எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்னவா? இல்ல, அப்பா கல்யாணம் பண்ண போறாரே, அந்த பொண்ணு யாரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. நீங்க இப்ப ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா கல்யாணம் பண்ண போற விஷயமே எனக்கு தெரியும்னு சொன்னேன். சார், அப்புறம் உங்க சன் சொன்னாரு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்லையா? இதெல்லாம் தேவையா சார்னு என்கிட்ட கேட்டாரு. நான் எதுவுமே சொல்லல. அப்புறம் சொத்துக்கள் எல்லாம் அவர் பேருக்கு எழுதி வாங்கிக்க சொன்னாரு. நானும் சரிப்பா, அப்பா கிட்ட பேசிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன்னு சொல்லிட்டேன். சார், அவனுக்கு நான் ஏன் சார் எழுதி வைக்கணும்? அவன் எனக்கு என்ன சார் பண்ணான்? என் மனைவியோட சாவுக்கு கூட வரல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம யாரோ ஒரு வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த 5 வருஷத்துல அவனுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சா சார்? அவனுக்கு ஏன் சார் நான் எழுதி வைக்கணும்? என்ன பார்த்து சொல்றா சார், நீங்க முதியோர் இல்லத்துக்கு போய் சேர்ந்துக்கங்க, நான் பணம் அனுப்புறேன்னு சொல்றான். எதுக்காகவா சார் அவனை பெத்து வளர்த்து ஆளாக்குன? எப்ப அவன் என் பேச்ச கேட்கலையோ அப்பவே தலைமொழிகிட்டேன் சார். பெத்த அப்ப வேணாம், ஆனா அப்ப சொத்து மட்டும் வேணும். இது என்ன சார் நியாயம்? அவன் என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கல சார். அவனுக்கு எதுக்கு சார் நான் சொத்து எழுதி கொடுக்கணுங்கிறேன்? இது நான் சுயமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து சார். இதை நான் யாருக்கு வேணாலும் எழுதுவேன். அது என் தனிப்பட்ட இஷ்டம். அதை கேட்க எவனுக்கும் உரிமை இல்லை சார். வயசானவனை கூட பார்க்காம ஒரு வயசு பொண்ணு தன்னோட வாழ்க்கைய எனக்காக தியாகம் பண்ணிருக்கானா, அவளுக்கு எவ்வளவு பெரிய மனசு. இவ காட்டுற பாசத்துல 100ல 1 பங்கு கூட அவனுக்கு இல்ல சார். என் சொத்தை யாருக்கு எழுதணும், எப்போ எழுதணும்னு எனக்கு தெரியும். சார், உங்க கோபம் நியாயமானதுதான். அதுக்காக புள்ளைய தூக்கி எறிஞ்சு பேசுறது தப்பு சார். 1000 தான் இருந்தாலும் அவர் உங்க புள்ள. அங்க அவர் சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது அவருக்கு தானே தெரியும். சார், ஃபாரின்ல போய் வேலை பார்க்குற எல்லா பசங்களோட நிலைமையும் இதான் சார். நீங்க சொன்னது சரிதான் சார். ஆனா அவன் செஞ்சது நியாயமா சார்? அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச தெரியுமா சார்? ஆனா அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா இல்லையா சார்? நீங்களே சொல்லுங்க. ஆனா அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வெறும் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தான். அவன் இந்த நிலைமைக்கு வரதுக்கு ராத்திரி பகலுன்னு பார்க்காம வெறித்தனமா உழைச்சான். வயசான காலத்துல பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சார். வயசான காலத்துல
பிள்ளைங்க பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கை தான். சார் உங்க சன்னுக்கு நான் என்ன சொல்றது? சார், உயிரை பத்தி நான் இப்ப எதுவும் சொல்ல மாட்டேன். என் சொத்துல ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிடுங்க. இல்ல நாளைக்கு அவன் பிரச்சனை பண்ணுவான். முன்கூட்டியே சொல்லிட்டா அவனும் புரிஞ்சுப்பான். சார் உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க எந்த முடிவெடுக்கிறதுக்கும் முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நான் கிளம்புறேன் சார். சார், நான் பேசுனதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஏதோ எமோஷனலா பேசிட்டேன். சார் உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. பெத்தவங்களோட அருமை அவங்க இருக்கிற போது தெரியறதில்ல. உங்க சன் உங்களை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வந்து சேருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நல்ல நாளுக்காகத்தான் சார் காத்திருக்கேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். இருந்து சாப்பிட்டு போக சொல்லுங்க. சாப்பிட்டு போங்க சார். இல்ல சார், எனக்கு அர்ஜென்ட்டா கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் சார். சரி சார், வரமா? வாங்க சார். வரேன் சார். தேங்க்யூ. அப்புறம் பார்க்கலாம். சாந்தி, இதெல்லாம் எடுத்து வச்சிருமா. ஹலோ நவீன், சொல்லு. பெருசு தூக்கிடுச்சுப்பா. வெரி குட். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா 2 மாத்திரை கொடுத்துருக்க. நல்ல டோஸ், க்ளீன் போல்டு. சரி சீக்கிரம் வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? I'm on the way, darling. சரி சரி வா. புதிதாய் கிடைத்திருக்கும் உறவின் மூலம் தன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் கவலைகள் யாவும் நீங்கும் என்று நம்பியிருக்கும் சிவராமனுக்கு சாந்தியின் சதிவேலை எப்போது தெரிய வரப்போகிறது? அதற்கான சந்தர்ப்பம் வருமா?